ஆஃப் ரோட் வெறித்தனம் காத்து கொண்டிருக்கிறது. ஐயோ பார்த்தே ஆத்தி என்னது இது? ஜூனியர் வந்து வார்ம் அப் ஆகிட்ருக்கான். ஜிபின்னு வரான் அங்கேருந்து. ஸோ வந்து போய்ட்டு தான் இந்த வார்ம் அப் பண்ணிட்டு வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் தான் செயின் லூப்லாம் அடிக்கவே இல்லை, மறந்துட்டேன் ரொம்ப நாளாக. அந்த 500 கிலோமீட்டர்ஸ் மேலே நான் ஓட்டேன். செயின் லூப் அடிச்சுட்டு இப்போ தான் வண்டி இப்போ தான் எந்த துடைக்கிறேன் எல்லாம் ஒன்று. ஏன் இருக்கணும்ல, பசங்கன்னா அப்படி தான் இருக்கணும். ரொம்ப பொறுப்பாக இருந்தால் அப்புறம் என்ன அர்த்தம்? சரி ஓகே, நான் போய்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் சரியா, திஸ் இஸ் மோட்டோவ்லாக். நம்ம வந்து எங்கள் ஃபோரம் கிட்ட போகிறோம். ஃபோரம் போயிட்டு அங்கேருந்து நம்மளோட கோ ரைடர்ஸ் ஜாயின் பண்ணிப்போங்க. அவங்க கூட சேர்ந்து லெட்ஸ் கோ. பெட்ரோல்கள் போட வேண்டும் மக்களே. எவ்வளோ நேரம் மொத்தம் இந்த பெட்ரோல் பங்கு கிடைக்கல ப்ரோ. 500. ஆமாம், எனக்கு ஃபோன் அடிக்குதா அடிக்கலையா ஒரு கருவமும் தெரில. இந்த ஃபோனில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அண்ட் எஸ் பார்த்தீங்களா இல்லையா, பயங்கரமா 3 RR310, Dominar 250, MT15. ஆஷிக் ப்ரோ, பவி ப்ரோ, சுரே வேறு நான் தான் இந்த ஜூனியரோட சொந்தக்காரன். சரி போமா. இப்போ தான் வந்து போலீஸ் ப்ரோஸ்லாம் வந்தாங்க. போலீஸ் ப்ரோ வந்து என்ன தம்பி ரேஸ் ஓட்டுறியான்னாங்க. ஐயா நாங்கள் ரேஸ்லாம் போலையா, ரைடு போகிறோம், ரேஸ் வேறு ரைடு வேறுன்னு அவனை சொல்லி வித்தியாசம் புரியறதுக்குள்ளேயே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சரி கிளம்புவோம், எனக்கு இந்த மஞ்சள் லைட்டு பிடிக்கல. போலாம், கிளம்பியாச்சு. பவி ப்ரோ வந்து ஃபியூல் போடணும், நான் போட்டேன். ஆஷிக் ஜியும் போட்டா. அப்படி தலையன் ஃபியூல் போட்டோன்னே அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு கையில் வந்து போல் எனக்கு கழுவி ஊற்றாதீங்க க்ளவுஸு. இப்போ எப்படியும் போயிட்டு இன்னொரு 10 நிமிஷம் நிறுத்திடுவேன். டீ பிரேக் எடுக்கிறது எப்படியும் ஒரு ஃபியூல் போகிறதுக்கு நிறுத்தோம்னா அதெல்லாம் போடல, அப்போ போட்டுக்கலான்னு விட்டேன். ஒன்று வந்து எங்கே இருக்குன்னா என் ஜாக்கெட்டில் ஒழிச்சு வச்சுருக்கேன். இதோ இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டீ குடித்தேன். இப்போ தான் ஆள் ஒரு டீ பாதாம் பால் குடிச்சிட்டு அப்புறம் வந்து பூமர்லாம் போட்டுன்னு பயங்கரமாக ரெடியாக வருது. சாரா நீ மட்டும் கேட்ட நல்லா இருக்கா? கேப்லாம் முடி வந்து சரி நல்லா கேப் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து மாப்பிள்ள அவர் தான் கேப் நம்மளுக்கு. இப்போ தான் சூரியன் உதிக்குது. நான் வந்து அப்படியே கொஞ்சம் லைட் வந்தோடனே பேசுகிறேன். ஒரு செகண்டு பயந்துட்டேன் காய்ஸ். ஆன் பண்ணுறேன், சன்ரைஸ் காட்டுறான்னு SD கார்டு எரர்னு வருமா, தூக்கி வாரி போட்டுச்சு ஒரு செகண்டு. ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் நிறுத்திட்டு ஆன் பண்ணுறேன், கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். கோப்ரோ வெரி ஒஸ்ட்டு ப்ரோ. டைம் வந்து 5:40 ஆகுது. சன்ரைஸ் இட்ஸ் ஹேப்பனிங். சூப்பரான ஒரு சன்ரைஸ். இப்போ தான் வந்து லைட்டாக விடியதானா, சன் எந்த சைடு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆச்சு. கீழே போனோம், மேலே போனாலும் கீழே தானே வரும். நெல்லூர். ஆமாம், நல்லா மேலே போயிருக்கலாமே நம்ம. விடுவோம். கூகுள் ப்ரோ வந்து முன்னாடி போகிறாப்புல. அவர் நம்ம என்ன சொல்கிறாரோ ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. தலைவன் சொல்லிட்டாப்புல 18 கிலோமீட்டர் ஒரே ரோடு. அடி பிரித்து போடு. ஆனில் தான் இருக்கா கோப்ரோ? ஆனில் தான் இருக்கு. அடிக்கடி பயமாகுதியா? எதை நினச்சேன் சொல்லணுன்னே மறந்து போகுது. இது நான் ஞாபகம் வந்தோடனே சொல்கிறேன். ஸோ கைஸ், டைம் வந்து 5:50 அண்டு சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் கோயிங் குட். அப்படின்னா ஏதாவது பெருசாக பெரிய ரைடு போகிற மாதிரிலாம் பில்டப் போட்டுக்கலாம் இப்போலாம் இல்லை. இன்னும் வந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? போயிட்டே இருக்கோம். பரவாயில்ல, வந்து ரொம்ப சில்லுலாம் இல்லை. கிளைமேட் வந்து நார்மலாக தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த வைசர் மாற்றினவுடனே ஒரு மாதிரி இருக்கியா, அந்த எப்படி சொல்கிறது, பார்க்குறதெல்லாம் வந்து எனக்கு இருட்டாக தருது. இது வந்து மதிய டைம்லலாம் வந்து இந்த வைசர் சூப்பராக இருக்கும்.
இந்த நைட்டில் ஏர்லி மார்னிங்லலாம் வந்து அந்த நேச்சரோட வியூவே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. மழை பெய்யும் போலையே. பரவாயில்ல, பெஞ்சா போயிட்டோம், நல்லா தான் இருக்கும். ஆமாயா, ஐயோ மழை பெய்ய ஆரம்பிக்குதியா? ஐயோ போடு 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 போடு, பயங்கரம். நல்லா இருக்கேயா இது. காலங்காத்தால் எழுந்துச்சி கிளம்பி வந்தால் மழை தூருதே. We are getting a warm welcome from rain from a morning, right? Wow, bliss, pure bliss. So and we are officially out of Tamil Nadu. தமிழ்நாடு தாண்டியாச்சு. அதுதான் வந்து தமிழ்நாடு RTO செக் போஸ்ட். Means we are out of Tamil Nadu now. நேரு ஆந்திராலே இருக்குடு. தெலுங்கு வஸ்து ஐயோ வேணாம். ஏன்னா வந்து நம்ம தப்பாக தெரியாம பேச போய் ஏன்னா அசியமான வார்த்தை ஆகிட போகாது. நான் தமிழ்லேயே சொல்லிக்கிறேன், எதுக்கு வம்பு. நாகலாபுரம் அதுக்குள்ளேயா? ஓ ஓகே ஓகே, நாகலாபுரம் தான். ஓகே, நம்ம போகிறது நாகலாபுரம் கிடையாதா? இது ஆந்திரா மேரே செக் போஸ்ட்டு. ஒரு ஆந்திரா பஸ்ஸு, ஆந்திரா பஸ்ஸு சிவப்பு கலரு, தமிழ்நாடு பஸ்ஸு பச்சை கலரு. ஆனால் இப்போ வந்து எல்லா பஸ்ஸும் சிவப்பு கலரு. இப்போ பாருங்க கைஸ், இங்கெல்லாம் வந்து ரோடு ஃபுல் வெட்டு தெரியுதா? இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு நினைக்கிறேன் நைட்டு. இங்கெல்லாம் நல்லா வெட்டாக இருக்குது ரோடெலாம். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கண்ட்ரோல் பண்ணி திருப்பணும். இந்த இடத்துல வந்து இப்போ என்ன இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்கிறேன். மழை பெஞ்சு ரோடு வெட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து சப்போஸ் கார்னரோ இல்லாட்டி வந்துன்னா பேக் பிரேக் அடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கியர் கட்லேயே ஃப்ரண்ட்டு பிரேக்கும் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து இப்படி திரும்பவும் பேக் பிரேக் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஓகேவா? டயருக்கும் ரோடுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த க்ரிப் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் பேக் பிரேக் வச்சிங்கன்னா இப்படி போய்டும் வண்டி. அப்புறம் என்ன ஆகும், சில்லறை வரும். ஸோ வந்து இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும். ஓகேவா? பெரிய ப்ரோ டிரைவர்லாம் கிடையாது நம்ம, ஏதோ கொஞ்சம் என் அனுபவத்தில் கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அவ்வளோ கேட்டுக்கோங்கன்னு எப்படி சொல்கிறது, மேபி யூ கேன் டேக் இட் அஸ் அ கன்சிடரேஷன். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்கப்பா. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு அதெல்லாம் வந்து ஒரு தடவை தட்டி விட்டுக்கோங்க கைஸ், யூஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் பார்த்த சினிமேட்டிக்ஸ் இந்த இடத்தோட தான் சூப்பராக இருக்குல்ல. இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் போகும்போது நேராக போக முடியாது. இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுக்குள்ளே போய் தான் போக முடியும். அந்த அக்கா தான் பர்மிஷன் கொடுத்தாங்க, எங்கள் வீட்டு வழியாக போய்க்கோங்கப்பா அப்படின்னு. அதனால் தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். பரவாயில்லையே, சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷன்லாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இங்கெல்லாம் இருந்தால். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பயம். மெயின் ரோடு பக்கம் ஒட்டின மாதிரியே வீடில் ஹைவே மீன் மெயின் ரோடு கிட்ட எவன் எப்போ வந்து லாரி கவுந்துச்சு அப்படின்னு கது தர்றானா பாவம், அவங்க அந்த பயத்தில் இருப்பாங்க. ரைடு போகிறதுல இருக்க சுகமே தனி கைஸ். எதுக்காக ரைடு பண்ணுறோம்? அதுக்கிட்ட ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஹாப்பினஸ்ஸு வீட்டில் இருக்கும் போதெல்லாம் 10% கூட வராது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அடித்து உடைக்கிறதுக்கான ஒரே காரணம் திஸ். சிம்பிளாக சொல்லணும், இவன் தான். இதுமாரி பொட்டி கடையில் தான் வந்து சாப்பிட நிறுத்திருக்கோம். இந்தமாதிரி கடை கூட நம்பி சாப்பிட்றலாம், பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. இப்போ பாருங்கள் வண்டி எவ்வளோ கோப்பு மாதிரி ஆயிடுச்சு தெரியுதா? ஜூனியர் வந்து டஸ்ட்டு ஃபுல் ஆகிட்டான், டஸ்டி காய். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. இன்னும் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் சம்திங், அவ்வளோதான். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் ரோடு இல்லை இந்த இடத்துல மட்டும். இங்கே இருக்க ரோடு
கரெக்டாக தான் போகிறோமா? ரொம்ப இன்டீரியராக இருக்குப்பா, பயமாக இருக்குது. பிளைண்ட் கார்னர்ஸ் நிறைய இருக்குது. பிளைண்ட் கார்னர்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். எதற்கு என்ன வருது தெரியாது, கேட்காது. ஸோ மஸ்ட் பி ஸோ கேர்ஃபுல் கைஸ். நிறைய பிளைண்ட் கார்னர்ஸ் இருக்குது இந்த ரூட்டில். இந்த ஒரு இடத்துல மட்டும் இங்கே ரைட்டு கட் பண்ணி அப்படியே உள்ளே போகணும். பயங்கரமான ஆஃப் ரோடு. ஆஃப் ரோட் வெறித்தனம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆஃப் ரோட் வெறித்தனம் இருக்குது. ஒரு வாரத்தில் ஆஃப் பண்ண இதுக்கப்புறம் தான் ஆஃப் இருக்கும். வெயிட் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிறியா? இந்த மண்ணில் பிரேக் அடிக்காத்துல வாரம் அப்படியே கீர் கட்டிலே கண்ட்ரோல் பண்ணி ஓட்டு வந்துரு. நான் பேக் பிரேக் யூஸ் பண்ணவே இல்லை. போகலாம். இங்கெல்லாம் டவர்லாம் இருக்காது தம்பி. கீழே உலாக போயிடணும் எப்படியாவது. அதுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு எண்ணம், சிந்தனை, எல்லாமே உலாமல் எப்படியாவது உள்ளே போயிடணும். பாருங்க, மலை மேலெல்லாம் போட்டு வேண்டியதாக இருக்குது. கதறியா ஜிவினே? கதறியா? இங்கே பாரு, இதெல்லாம் ரோடே இல்லைடா. மலை மேலே ஓட்டு வருங்க தெரியலப்ப. ஐயோ பார்த்து பார்த்தே. மனுஷன் பைக்கு டொம்முன்னு வச்சது கல்ல ஆசிக்கிற வண்டி. ஐயோ எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு போலியே. ஆத்தி என்ன அது இது? போ போ. என்னயா இப்படி இருக்கு? போ போ போதல. என்ன ப்ரோ? நோ ஐடியா. யோ கைஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ரிவர் கிராசிங்கு போடு அட்டகாசமாக இது. போட்டு வரேன் சினிமேட்டிக்ஸ் பாருங்கள், பயங்கரையா. யோ ஒரு மாதிரி அடி திக்குன்னு திகில் மூமெண்ட்டாக இருந்தது ஃபுல்லாக. உந்துறோனா கவுந்துறோனான்னு. இதில் டபுள்ஸ் வேறு ஆத்தி அப்படி இருந்துச்சு. சூப்பராச்சு இடம். மஸ்ட்டு. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அட்வென்ச்சர் தான் இதுதான் நல்லாயிருக்கு. ரோடும் சரி, அந்த போகிற வழி அட்வென்ச்சர் வந்து ஒரு பக்கா அட்வென்ச்சர். சென்னைக்கு பக்கத்துலேயே வித் ஃபால்ஸு. இங்கே பாருங்கள், இது அடுத்து 3வது. ஓ ஷூ ஃபுல்லாகிறாயா. ஷூ உள்ளே வரைக்கும் போகுது தண்ணி. ஒரு அடி சொல்லு, ஒரு அடி தண்ணி இருக்கும். அது பயங்கரம் பயங்கரம். இங்கே ஆனால் ஃபஸ்ட்டு சேஃபாக போகணும். ஏன்னா டயரு ஃபுல் வெட்டு, ஃபுல் மண். இதெல்லாம் வந்து இந்த புல்லிங் கோஸ் ரைட் மாதிரிலாம் இங்கே பண்ணால் அவ்வளோதான் போகிறோம். செம்ம கேர்ஃபுல்லாக போகணும் கைஸ். சப்போஸ் இங்கே வராமல் இருந்தால் வந்து செம்ம ப்ரிகாஷனாக வாங்க வண்டி ஓட்டும் போது. ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பாருங்கள் ஜாலியாக விளாக் பண்ணிக்கிட்டு, இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஆஃப் ரோடு ஓட்டிக்கிட்டு. யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். இங்கேயும் வீடெலாம் இருக்கியா? ஆடாடே பாரு, கெத்து தான். இல்லை இங்கெல்லாம் கரண்ட்டெல்லாம் இங்கே இருக்குமா? எப்படி தான் இருக்காங்களோ தெரியலையே. ஓ கால் பிடிச்சிச்சா. இப்போ வந்து ஒரு குட்டி இதில் ஊட்டலாம் தண்ணியில். அது வந்து தண்ணி க்ளீனாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா சேரு.
காலை வச்சேன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, வலிக்குது, பிடிச்சிக்கிச்சு கால். சுத்தமாக பேலன்ஸே இல்லை, சுத்தமாக பேலன்ஸே இல்லை கைஸ். ரைட்டு லெஃப்ட் கால் பிடிச்சிக்கிச்சு. ஏய் ஃபுல்லாக மண்ணுடா, பாத்திரா டே ஜிபினே ஓந்தோன்னு நினைக்கிறேன் நம்ம தலை. ஐயோ என்னடா இது காடு, காட்டுக்குள்ளே கூட்டு போகுது. ஐயோ இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஏடா சத்தியமா. இந்த இடத்துலலாம் ஓட்டதே இல்லை வண்டியை. தவிர ஃபுல்லாக காடு, காடுக்கு நடுவில் ஜூனியர் வேற மாதிரி. ஸ்கோப்பர் ஆஃப் பண்ணே மனுஷர் படுத்தியா, எனக்கு பேட்ரி வேறு இல்லை இதில். நான் வாட்டி எடுத்துகிட்டே இருக்கேன் வீடியோ. டைட்டாக பிடிச்சிக்கோடா. வந்திருக்காங்க எங்கேயும் பாருங்க, ஃபுல்லாக ஹிமாலயன் தான் நிற்கிது. சொல்ல அட்வென்ச்சர் பைக்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் ஜாலியாக பண்ணலாம் போல. ஜாலியே ஜிம்கானா தான். வருவோண்டா, எம்டிலேயே வருவோண்டா அப்படின்னு நாங்கள் நிரூபிச்சிட்டோம் கைஸ். இதை பாருங்க, அதான் ஃபால்ஸு கிட்ட தான் வந்துட்டோம். வெற்றி ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோ. புரியல.